ஹலோ ப்ரோஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபார்மிக் பார்க்க போகிறோம். எப்படி ஃபார்மிக் யூஸ் பண்ணி ரியாக்டில் ஃபார்ம்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். எஸ், நம்மளோட ப்ராஜெக்டோட ரெஜிஸ்டர் அண்டு லாகின் ஃபார்ம் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், அஃப்கோர்ஸ் இங்கே லாகினை காணோம். எஸ், ஐ ஃபவுண்ட் இட். ஸோ ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் ஃபார்ம் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஜஸ்ட் நான் ஸ்டார்டர் கோட் வச்சுருக்கேன். டிசைன் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். நான் எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ ரெஜிஸ்டர் ஃபார்ம் அண்ட் லாகின் ஃபார்ம் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டோரி புக்கில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது டெம்ப்ளேட் தான், ஜஸ்ட் எரர் வர மாதிரி பண்ணியிருக்கேன். எஸ், அஃப்கோர்ஸ் இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் பில்ட் பண்ண போகிறோம். லைக் எதுவும் சப்மிட் பண்ணால் எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் நம்ம இது பண்ணாலும் எந்த ஸ்டேட்லேயும் இது ஸ்டோர் ஆகிறதில்ல. ஜஸ்ட் ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஒரு லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் பேஜ் ஸ்டோரி புக்கில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த ஸ்டார்டர் கோட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் கிட்டப்பில் வந்துட்டு இருக்குது. எஸ், நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். லெட்ஸ் கோ கான்செப்ட் பிரான்ச் வந்துட்டு லாகின் ரெஜிஸ்டர் ஸ்டார்டர். ஸோ இந்த பிரான்ச்சில் வந்துட்டு ஸ்டார்டர் கோட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த கோட் ஆஃப்டர் நான் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாகின் ரெஜிஸ்டர் பிரான்ச்சில் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ண கோட் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பிரான்ச்சில் போய்ட்டு ஜிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு செக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை நான் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபினிஷ்டு கோட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லாகின் ரெஜிஸ்டர் பிரான்ச்சுக்கு போய்க்கலாம். ஸோ போத் ஆர் வெல்கம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த யூஐ இருக்குது, லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஃபார்மிக்கோட டாக்குமெண்டேஷன் பார்த்துடலாம். ஸோ திஸ் வாட் ஃபார்மிக். ஸோ ஃபார்மிக் வந்துட்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எதை ஃபார்மிக் ரிப்ளேஸ் பண்ணுது அப்படின்றது தெரியணும். ஸோ பேசிக்காக ஜஸ்ட் ஸ்டேட்டவே வந்துட்டு ஃபார்மிக் போயிட்டால் எதனால நம்ம ஃபார்மிக் யூஸ் பண்ணணும், ரியாக்ட்லேயே வந்துட்டு ஸ்டேட்டை வச்சு இதெல்லாமே பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட் கன்ஃபார்மாக வரும். எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கும் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபீல்டுக்கு நான் ரியாக்ட் ஸ்டேட்டை வச்சு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏன் ஃபார்மிக் வேணும், ஸோ என்னத்தை சிம்பிளிஃபை பண்ணது ஃபார்மிக் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நான் லாகின் ஃபார்முக்கு போய்க்கிறேன். சேம் வே லாகின் ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன், அதில் லாகின் ஃபார்ம் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்ம் இங்கே இருக்குது. ஸோ பேசிக்காக இது எங்கேயுமே நான் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது, சிம்ப்ளி ஸ்டாட்டிக் ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் போத்துக்கு வந்துட்டு ரெண்டையும் நான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ சம்திங் நான் சப்மிட் பண்ணேன்னா எனக்கு ஜேசன் கிடைக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம லாகின் பட்டனை வந்துட்டு சம்திங் we can do. ஸோ ஆன் கிளிக்கில் வந்துட்டு ஜஸ்ட் console.log. okay, console.log submitted. okay, fine. so just inspect பண்ணோம் அப்படின்னா just login submitted உங்களுக்கு மெசேஜ் வரதை பார்க்கலாம். ஸோ சேமே நம்ம சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு இமெயில் பாஸ்வேர்ட் ரெண்டோட வேல்யூஸ் வேணும். அஃப்கோர்ஸ் நம்ம இதை டைப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் மறைஞ்சு தான் இருக்கும். ஸோ பிகாஸ் அது பாஸ்வேர்டுன்றதுனால. ஸோ நத்திங் மச், இங்கே டைப்பில் வந்துட்டு பாஸ்வேர்டுன்னு கொடுத்தாவே அது நடக்கும். ஸோ பேசிக் HTML தான். ஸோ இதை பார்த்து யாரும் என்னோட அது வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இமெயில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் I'm importing use state from React. Import use state from React. okay, so first of all I'm putting a state, ஒரு state வைக்க போகிறேன், அது இமெயிலுக்கு. ஸோ const email set email equal to use state, initially it's empty. okay, ஸோ இந்த சின்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் யூஸ் ஸ்டேட்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ வில் கெட் அ சின்டாக்ஸ். பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் கிடைக்கும். ஸோ நான் அடிக்கடி பண்ணுறதுனால எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ பெரிய வித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இமெயிலை வந்துட்டு நான் இன்புட்டோட வேல்யூவில் கொடுக்குறேன்.
ஸோ வேல்யூ ஈக்குவல்ஸ் இமெயில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதோட ஆன் சேஞ்சில், ஸோ பேசிக்காக ஆன் சேஞ்சில் இதோட ஆன் சேஞ்சில் நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அதில் வந்துட்டு செட், ஸோ பேசிக்காக இங்கே ஈவெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ ஈவெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ பேசிக்காக ஈவெண்ட் வந்துட்டு என்ன இருக்குன்றது ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஈவெண்ட்டில் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்னென்ன அதோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு HTML வந்துட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு தரும். ஸோ அதை தான் நம்ம கன்சோல் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இமெயிலில் வந்துட்டு ஆன் சேஞ்சில் ஈவெண்ட்டை கன்சோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் இதை டைப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை நான் சேஞ்ச் பண்ணும்போதும் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஈவெண்ட் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இங்கே எதுவுமே டைப் ஆகலை. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ இல்லைன்னா டைப் ஆகும். டைப் ஆகும். ஸோ அங்கே வேல்யூ போட்டதுனால அது டைப் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் நம்மளோட இனிஷியல் ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் தான் வச்சுருக்கோம். ஸோ தட் டைப் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் ஸ்டேட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் அது டைப் ஆகும். ஓகே, ஸோ நம்ம அப்போ எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ டிசபிள்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் சம் வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். சம்திங் ஈவெண்ட்டில் கிடைக்குது. ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இருக்குது. வாட் இஸ் திஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ ஜஸ்ட் கோ இப்போ செக் பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுற வேல்யூ வருது. ஓகே, டைப் பண்ணுற வேல்யூ வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளி செட் இமெயில் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ இங்கே வேல்யூவை நான் இப்போ எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டேட்டில் வந்துட்டு ஜஸ்ட் நான் செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணேன் அப்படின்னா இமெயிலில் வந்துட்டு நம்ம இங்கே சேஞ்ச் ஆகிற வேல்யூ வந்துட்டு ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். ஸோ நவ் இட் வில் ஒர்க் ஃபைன். பார்த்தீங்கன்னா டைப் ஆகுது. இப்போ ஸ்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நான் ஸ்டேட்டில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, ஸோ ஒரு இன்புட்டுக்கு மட்டும் நான் கொஞ்சம் டீப்பாக போகிறேன், மற்றபடி ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இமெயில். ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் வந்துட்டு சேம் திங். ஓகே, பேசிக்கலி அது பிளாக்காக இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ விசிபிளாக இல்லை. ஐ டோன்ட் திங்க். ஓகே, why it's not displaying? I think okay, just go light mode. Still it's not displaying. ஓகே, மேலே டிஸ்பிளே ஆகுது, நான் பார்க்கல. ஸோ இங்கே மேலே டிஸ்பிளே ஆகுது. ஸோ பேசிக்கலி நான் லைட் மோடு பண்ணல, ஏன்னா டைம் கன்சர்ன் தான். ஜஸ்ட் போய் லைட் மோடு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான். ஜஸ்ட் நீங்கள் இங்கே டார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. ஸோ நீங்கள் என்ன ஸ்டைல் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் டார்க் மோட் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேபி லைட் மோட் வந்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹோம் காம்பனண்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா லைட் மோட் டார்க் மோட் டாகிள் ஆகிறத நான் ஹோம் காம்பனண்ட்டில் பண்ணியிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம கலரை மட்டும் மாற்ற போகிறோம் டார்க் மோடில். ஸோ பேசிக்கலி என்னோடய லைட் மோட் டார்க் மோட் வீடியோ அண்ட் தென் ப்ரீவியஸ் ஹோம் காம்பனண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிம்பிள் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் லைட் மோடுக்கு பண்ணல, ஜஸ்ட் டார்க் மோடுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே வரதை பார்க்கலாம். பேசிக்கலி இது பிளாக்காக இருக்குது, ஸோ அதனால் தெரியல. பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ ஸ்டேட்டில் வந்துட்டு இப்போது எலகண்ட்டாக ஸ்டோர் ஆகுது. ஸோ ஓகே, தென் அகெயின் பாஸ்வேர்டுக்கு வேணும்னா நான் இன்னொரு ஸ்டேட் போடணுமா? எஸ், அஃப்கோர்ஸ் அப்படியும் பண்ணலாம். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி இது ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுக்கலாம். உள்ளே வந்துட்டு இமெயில் அண்ட் தென் இதை வந்துட்டு ஃபார்ம் அண்ட் செட் ஃபார்ம்னு மாற்றிக்கலாம். ஸோ தென் இமெயில் வந்துட்டு இனிஷியலி எம்டி, தென் பாஸ்வேர்டு
password also initially empty. Okay, so now stateல வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ I think I missed something. Okay, ஸ்டேட்டில் வந்துட்டு இனிஷியலி ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் இமெயில் பாஸ்வேர்டு இருக்குது. பேசிக்காக நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணும்போது form.email அப்படின்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சேம் வே சேம் திங், நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சேம் வே சேம் வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டுக்கும் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இமெயிலுக்கு பதிலாக ஓகே ஓகே பாஸ்வேர்டு. ஸோ ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறது, ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். செட் ஃபார்ம். ஸோ இப்போ நான் இப்படி செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அகெயின் வந்துட்டு இது வேல்யூவாக சேஞ்ச் ஆயிரும், சிங்கிள் வேல்யூவாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதையும் ஆப்ஜெக்டாக செட் பண்ணணும். இமெயில் காலன் ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, சேம் வே இங்கே பாஸ்வேர்டுக்கு நான் கொஞ்சம் லேசி, நான் காப்பி பண்ணுறேன். சாரி கைஸ். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் பேசிக்காக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இமெயிலை செட் பண்ணுறோம், அகெயின் வந்துட்டு அந்த ஸ்டேட்டை இன்னொரு புது ஆப்ஜெக்டால் செட் பண்ணுறோம் பாஸ்வேர்டுன்னு. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவோம், அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நான் இமெயில் டைப் பண்ணுறேன், இமெயில் இஸ் ஒர்க்கிங். தென் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாமே. ஸோ ஜஸ்ட் நான் கன்சோல் லாக் போடுறேன், ஃபார்ம் ஸ்டேட்டை செக் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்பெக்ட். ஸோ ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஜஸ்ட் நான் டைப் பண்ணுறேன், இமெயில் இருக்குது. ஏன் நான் பாஸ்வேர்டை டைப் பண்ணும்போது எனக்கு பாஸ்வேர்டு மட்டும்தான் இருக்குது, பட் எனக்கு ரெண்டுமே வேணும், ரைட்? இமெயிலும் வேணும், பாஸ்வேர்டும் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அப்படின்னா now we will get both values because ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ தென் இப்போ இமெயிலை செட் பண்ணும்போது இனிஷியலி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதுவும் சேர்ந்து வரும். ஸோ சிம்பிள் லாஜிக். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங். பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் ஸ்டோர் பண்ணுறோம். பேசிக்காக இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் we can on submitல இந்த சப்மிட்டில் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்மை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கன்சோல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ we don't need this console anyway. Okay, so now clear and login, we will get password and email. Okay, so இதை வந்துட்டு நம்ம ஏபிஐக்கு சென்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டோர் பண்ணலாம். அது வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் இப்போ ஒர்க்கிங். ஸோ தென் யூ வில் கெட் ஐடியா. அகெயின் நம்ம எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ லைக் வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே required field அப்படின்னு எரர் வருதில்ல, சம்திங் நம்ம ஒரு வேளை யூசர் வந்துட்டு டைப் பண்ணாமல் எதையும் டைப் பண்ணாமல் ஜஸ்ட் எம்டியாக ஃபார்மை சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, தென் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அவுட்டரில் கிளிக் பண்ணால் இது ஃபோக்கஸ் ஆகுதான்னு பார்க்கணும். பேசிக்கலி ஆன் ஃபோக்கஸ். அகெயின் வந்துட்டு ஆன் சேஞ்சுன்னு ஒன்று ஆடுறதுக்கு பதிலாக நான் ஆன் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஃபார்ம் ஃபீல்டுக்கும் நம்ம பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இது ஒரு பெயின் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் இதை நம்ம பண்ணணும். ஒய் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, அந்த கான்ஃபிகரேஷனை கான்ஃபிகர் பண்ணிட்டா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த வேல்யூவை ஃபைனலி ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் இங்கே தான் வந்துட்டு நமக்கு ஃபார்மிக் வருது. ஸோ ஜஸ்ட் இப்போ பண்ணதை வந்துட்டு நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மிக்கில் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம இந்த எதுவுமே வேணாம், ஜஸ்ட் இப்போதைக்கு நான் செட் பண்ணுறது மட்டும் தான் காட்டியிருக்கேன். பட் ஸ்டில் எரர் மெசேஜ் எதுவுமே வந்துட்டு நான் இதில் பண்ணல. பட் ஃபார்மிக்கில் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகெயின் இந்த லாகின் இதை வந்துட்டு ஓகே. ஸோ நான் இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆர்டர்ஸ் ஸோ ஜஸ்ட் இருக்கட்டும், ஸ்டில் நான் இதை வச்சுக்கிறேன். பிகாஸ் சமயம் உங்களுக்கு தேவைப்படலாம். நான் இதை காப்பி பண்ணி நான் ஜஸ்ட் நான் போட்டு வச்சிடுறேன்.
லாகின் இந்த காம்பனண்ட்டை போட்டு வச்சிடறேன். லாகின் பியூர்னு போட்டு வச்சிடறேன் பிகாஸ் ஃபார்மிக் இல்லாமல். ஸோ ஜஸ்ட் லாகின் pure.jsன்னு இருக்குது. சாரி ஐ புட் ஹைஃபன். pure.jsன்னு இருக்குது. நீங்கள் வேணும்னா அதுக்கு இன்னொரு ஸ்டோரி போட்டு அதை நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் அப்படியே விட்டுறேன். ஓகே, ஸோ நான் லாகினை வந்துட்டு நான் ஜஸ்ட் ரிவர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கோ பேக். ஓகே, ஃபைனலி வி காட் இட். நமக்கு எந்த யூஸ் ஸ்டேட்டுமே தேவையில்லை பிகாஸ் ஃபார்மிக்கே நம்மளோட ஸ்டேட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கும். ஜஸ்ட் கோ டு ஃபார்மிக் டாக்குமெண்டேஷன் தென். ஸோ ஃபார்மிக்கில் செவரல் வேஸ் இருக்குது. நம்ம மல்டிபிள் வேஸில் வந்துட்டு ஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான வே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளான வே அண்ட் ஆல்சோ எஃபிஷியன்ட் வே. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபார்ம் டேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் இஸ் ஃபார்மிக். ஓகே, ஃபார்மிக் டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு இனிஷியலாக நம்ம என்ன வேல்யூ நம்ம ஸ்டேட்டில் வச்சோம் இல்லையா, லைக் லாகின் பியூரில் பார்த்தோம்னா இங்கே இனிஷியலி நம்ம வச்சோம்ல எம்டி. ஸோ இதை வந்துட்டு இனிஷியல் வேல்யூஸில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஃபைனலி சப்மிட்டில் நம்ம என்னென்ன வேல்யூஸ் என்னென்ன ஃபீல்டு வச்சுருக்கோம் அப்படின்றது இனிஷியல் வேல்யூஸை டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன வேல்யூஸ் வந்துட்டு ஃபைனலி நம்ம யூஸர் டைப் பண்ணியிருக்காங்க, அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வேல்யூஸ் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ ஃபார்மை வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் ஃபார்மிக் யூஸ் பண்ணி. ஸோ ஆன் சேஞ்ச், ஆன் பிளர் எதுவும் தேவையில்லை. பேசிக்கலி ஹேண்டில் பிளர், லேடல் சேஞ்சுன்னு மல்டிபிள் திங்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபார்மிக் கொடுத்தாலும் பட் நம்ம இந்த வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்துட்டு மோஸ்ட் சிம்பிள் வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் யூஸிங் ஃபார்ம் டேக் அண்ட் ஃபீல்டு டேக் அண்ட் ஆல்சோ எரர் மெசேஜ். ஃபார்ம், ஃபீல்டு, எரர் மெசேஜ் இந்த மூணையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் வந்துட்டு நம்மளோட சப்மிட் ஆக்ஷன்ஸ், ஸோ சப்மிட் ஈவெண்ட்டை வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஃபார்முக்குள்ளே ஒரு பட்டன் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் டேக்குள்ளே அந்த பட்டனோட டைப் சப்மிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆன் சப்மிட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதை கிளிக் பண்ணும்போது கால் பண்ணிக்கும். ஸோ ஆன் சப்மிட் கால் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு இந்த ஹேண்டில் சப்மிட்டுக்கு வந்துடும். ஸோ மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபீல்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிளியர் எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற நேம் அட்ரிபியூட்டை வச்சு இது வந்துட்டு என்ன ஃபீல்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன ஃபீல்டு அப்படின்றது வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபீல்டு, இந்த நேம் வந்துட்டு இனிஷியல் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா சம்திங் இங்கே நம்ம சேஞ்ச் ஆகுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போய் இங்கே ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எரர் மெசேஜ். ஸோ நான் சொன்னேன்ல ஒவ்வொன்றுக்கும் எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணோம், அது ஒரு பெரிய பெயினாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்லி திஸ் ஒன். ஸோ இந்த எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறது அந்த என்னென்ன எரர்ஸ் வருது அப்படின்றத வந்துட்டு வேலிடேட் பண்ணி நமக்கு வந்துட்டு கொடுக்கும். வேலிடேஷனுக்கு வந்துட்டு நம்ம லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்லி ஃபார்மிக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு லைப்ரரி தான். ஸோ ஜஸ்ட் வேலிடேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லெட்ஸ் கோ. I think here. So library தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ this what we gonna do. Field, form, error message and also formic tag. நம்ம லேர்ன் பண்ண போகிறது இந்த 4 தான். ஃபார்ம், ஃபீல்டு, எரர் மெசேஜ். ஃபீல்ட் அரே. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபார்ம்ஸ்க்குள்ள அதை யூஸ் பண்ணுவோம். அதை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஷுர் நான் வந்துட்டு ஃபீல்ட் அரே வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் போஸ்ட் பண்ண ரெடி. ஓகே, லெட்ஸ் கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேம் திங், நம்ம இது எல்லாத்தையும் ஃபார்மிக் டேக்குள்ள ரேப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மிக் ஆட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ எப்பவும் ஆட் பண்ணணும். இனிஷியலி வேலிடேஷன் நம்ம எம்டியாக வச்சுக்கலாம். ஸோ யான் ஆட் ஃபார்மிக் அண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஐ திங்க் ஆட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் டுக் சம் டைம். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபார்மிக் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் 3 things ஃப்ரம் ஃபார்மிக். ஓகே, ஃபார்மிக் என்னென்னா ஃபார்மிக், தென் ஃபார்ம் and also field, then error message.
ஓகே, திஸ் 4 திங் நமக்கு வந்துட்டு ஃபார்மிக் லைப்ரரி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் அப், ஸோ லெட்ஸ் கோ இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி நான் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காப்பி பண்ணி another நியூ ஃபைலில் போட்டுக்கிறேன். ஓகே, தென் லாகின் காம்பனண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபார்மிக் டேக்கை போடுறேன். ஓகே, ஃபார்மிக். ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எஸ் we can do, பட் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்ம போவோமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்மிக் வந்துட்டு சம்திங் ரிசீவ் பண்ணும். பார்த்தீங்கன்னா சஜஷன் கிடைக்கிது. இனிஷியல் வேல்யூஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் வேல்யூ வந்துட்டு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் நம்ம 2 வைக்க போகிறது இமெயில், initially empty, then also password. Okay, both things. இதுதான் initial value. Then next step வந்துட்டு let's go, just check it. On submit, just நான் இந்த on submit அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். next step on submit, nothing much, just நான் அந்த இதுக்கு ப்ராப்ஸாக பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். nothing more complex. ஓகே, on submitல வந்துட்டு வேல்யூ செட் டைம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம console.log மட்டும் பண்ணுவோம். console.log values. ஓகே, ஸோ பேசிக்கலி இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் ஐ எம் கம்மிங் டு தட். ஓகே, ஸோ ஆன் சப்மிட்டில் வந்துட்டு ஜஸ்ட் வேல்யூஸை வந்துட்டு கன்சோல் பண்ணுறோம். ஓகே, நவ் இட்ஸ் மோர் தென் எனஃப். நம்ம காப்பி பண்ணி போட்ட அந்த HTML JSX எடுத்துகிட்டு வருவோம். ஜஸ்ட் இதுக்குள்ளே we are not directly rendering. என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் ரிசீவிங் எ ப்ராப்ஸ், ஃபார்மிக் ப்ராப்ஸை ரிசீவ் பண்ணணும். ஃபார்மிக் ப்ராப்ஸ் பேசிக்கலி இட்ஸ் லைக் ஒன் டைம் கான்ஃபிகரேஷன். நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இதை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, சம்திங் ஹேப்பனிங். ஏன் ஃபார்மேட் ஆக மாட்டேங்குது? ஓகே, ஐ ஹவ் டன் அ மிஸ்டேக். ஸோ பேசிக்லி இது ஆக்சுவலி இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதை உள்ள ஆப்ஜெக்ட்குள்ளே போட்டால் இட் வில் ஃபார்மேட். ஓகே, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது ஆப்ஜெக்ட்குள்ளே போடணும். நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டுவே கொடுத்ததுனால தான் ஃபார்மேட் ஆகலை. ஓகே, நவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ ஃபார்மிக் ப்ராப்ஸ், இந்த ஃபார்மிக் ப்ராப்ஸில் வந்துட்டு நமக்கு மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம எடுக்க போகிறது வந்துட்டு ஜஸ்ட் வேல்யூஸ். ஜஸ்ட் நான் வேல்யூஸை மட்டும் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். வேல்யூஸ் ஈக்குவல்ஸ் ஃபார்மிக் ப்ராப்ஸ். ஓகே, ஸோ நவ் இப்போ நம்மக்கிட்ட ஃபார்மிக் நம்ம போட்டாச்சு. ஸோ ஃபார்மிக் ப்ராப்ஸ் வந்துட்டு வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ பேசிக்கலி வேல்யூஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, நான் இனிஷியலி இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் எம்டியாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிப்போம். CLG values. Okay, let's go. Where is our form? What is this? Inherit loose.js. So maybe I have to restart my Storybook server. So just I'll restart. I don't know, something இந்த லைப்ரரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகாதனால தான் இந்த இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ஃபார்மிக்கும் எப்பயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதில் ஏதாவது மாடியூல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் என்னோடய ஸ்டோரி புக் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஐ திங்க் அதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இட் வில் ஒர்க் ஃபைன் அதர்வைஸ். தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ பேசிக்கலி இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சம்திங் ஹேப்பன். எதனால் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஃபார்மிக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வரை ரீஸ்டார்ட்டே பண்ணல. மேபி அதனால் கூட இஷ்யூவாக இருந்திருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, அதுதான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேல்யூஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட், கோ டு கன்சோல், ஆப்ஜெக்ட், அதில் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. நம்ம வேல்யூஸை கன்சோல் பண்ணியிருக்கோம். அதில் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு எம்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபார்ம் இம்போர்ட் பண்ணோம்ல, ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இந்த டிவோட டாப்பில் ஜஸ்ட் ஃபார்ம்
ஓகே ஓகே லெட்ஸ் டூ இட். ஃபார்மை வந்துட்டு கடைசியாக பண்ணிப்போம். நவ் வி கோ டு ஃபீல்டுக்கு போவோம். பிகாஸ் ஃபார்ம் வந்துட்டு ஜஸ்ட் சப்மிட் ஆக்ஷன்ஸை தான் பண்ணுது. ஸோ சப்மிட்டை வந்துட்டு நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்புட்டை வந்துட்டு ஜஸ்ட் நான் ஃபீல்டாக மாற்றிக்கிறேன். ஸோ தெர் இஸ் நோ இன்புட், இருக்கிற 2 இன்புட்டையும் நான் ஃபீல்டாக மாற்றிக்கிறேன். ஓகே நத்திங் மச், ஃபீல்டாக மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் நேம் கொடுக்குறேன். நேம் ஈக்குவல்ஸ் இது என்னது பாஸ்வேர்டு. ஸோ இது 2 மேட்ச் ஆகணும். இந்த பாஸ்வேர்டும் ஜஸ்ட் இங்கே கொடுக்குற பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகணும். பிகாஸ் நம்ம இதுதான் கான்ஃபிகரேஷன். பேசிக்லி இங்கே சேஞ்ச் ஆகும்போது ஜஸ்ட் இங்கே அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகே அது மேட்ச் ஆகணும். ஸோ சேம் வே நேம் ஈக்குவல்ஸ் இமெயில், சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நோட்டீஸ் ஒன் திங். நவ் வி சேஞ்சிங் இட். நம்ம ஒவ்வொரு தடவை சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஸ்டேட் அப்டேட் ஆகுது. ஸோ சி வேல்யூஸ் வந்துட்டு அப்டேட் ஆகுது. சி வேல்யூஸ் அப்டேட் ஆகுது. செஞ்சாய் அப்டேட்டிங். ஸோ நம்ம ஸ்டேட் டிக்ளேர் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேலையை ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளிஃபைஸ் இட். ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வேல்யூஸ் கிடச்சிருச்சு, ரைட்? சேம் வே எரர் மெசேஜும் அதே மாதிரி தான். எவ்ரிதிங் ஃபார்மிங் வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த கன்சோல் லாகை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஃபார்மிக் ப்ராப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோவில் பார்க்க முடியாது ஐ திங்க். ஸோ ஜஸ்ட் நான் சிம்பிளி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னென்ன ப்ராப்ஸ் இருக்குது, ஸோ அது என்னென்னலாம் பண்ணுது, ஸோ எப்பப்போலாம் ட்ரூ ஆகும் எப்பப்போலாம் ஃபால்ஸ் ஆகும், அந்த மாதிரி சில திங்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நவ் ரியாக்ட் டெவ் டூல்ஸ் நீங்கள் உங்களோட க்ரோமில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஆர்எல்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் ஜஸ்ட் ரியாக்ட் டெவ் டூல்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ரியாக்ட் டெவ் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸ்னால் ஃபயர்ஃபாக்ஸ் போங்க, இங்கே mozilla.org. ஆர்எல்ஸ் க்ரோம்னா க்ரோம் போங்க. நான் இப்போ க்ரோம் யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் க்ரோம் போய்க்கிறேன். ஜஸ்ட் இப்போ ரிமூவ் கேட்குது, உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ரோமை ஒரு தடவை ரீஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இந்த 2 பட்டன் உங்களுக்கு கிடச்சிருக்கும், காம்போனன்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைலர் அப்படின்னு. ஸோ ப்ரொஃபைலரை வந்துட்டு நான் இப்போ பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் காம்போனன்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ காம்போனன்ட்ஸ் போயிட்டு நம்ம இந்த காம்போனன்ட் பேர் என்னது, யூ வில் நோ லாகின் காம்போனன்ட், ரைட்? ஜஸ்ட் நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணுறேன் லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் காம்போனன்ட் இருக்குது. ஸோ இந்த லாகின் காம்போனன்ட்ஸில் ஃபார்மிக்கில் கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்மிக் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஜஸ்ட் இதுக்குள்ளே போக தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஃபார்மிக் ஓகே வெயிட் ஒன் செக். ஃபார்மிக் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வேல்யூ இருக்குது, வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா ப்ராப்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ we can just receive from this. அந்த ப்ராப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணோன்னா ஸோ சேமே இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்குது, டச்சுடு இருக்குது, அண்ட் ஆல்சோ எரர்ஸ் இருக்குது. எரர்ஸ் இனிஷியலி எம்டியாக இருக்குது பிகாஸ் நம்ம எந்த வேலிடேஷனும் பண்ணல. அண்ட் ஆல்சோ செட் ஃபீல்டு டச்சுடு இருக்குது, இஸ் சப்மிட்டிங் இருக்குது, தென் ஆல்சோ செட் சப்மிட்டிங் இருக்குது, செட் ஃபீல்டு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா நம்ம பார்க்க போகிறதில்ல, அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் ஆல்சோ சம்திங் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆன் ஃபோக்கஸ் திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்ம் ஃபீல்டு ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டச்சுடு, இனிஷியல் டச்சுடு பார்த்தீங்கன்னா ஓகே வேர் இஸ் டச்சுடு, ஐ திங்க் கம் டச்சுடு. ஸோ டச்சுடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, யூ வில் நோட்டீஸ். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ஃபார்மை ரீலோட் பண்ணுறேன். ஓகே ஃபார்மை ரீலோட் பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் நோ, ரொம்ப லேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டச்சுடு வந்துட்டு இனிஷியலி எம்டி ஆப்ஜெக்டாக இருக்குது. நான் ஒன்றை டச் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இமெயில் ட்ரூ ஆகுது. அண்ட் ஆல்சோ பாஸ்வேர்டை டச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் ட்ரூ ஆகுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா சம்திங் நம்ம இங்கே டச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா யூசர் எம்டியாக விடக்கூடாது. ஸோ சம்திங் வேலிடேட் பண்ணணும், நம்ம வேலிடேட் பண்ணி எரர் மெசேஜ் காட்டணும். ஸோ அதுக்காக இந்த டச்சுடு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பேசிக்காக நார்மலாக ரியாக்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்புட்டுக்கு இங்கே ஆன் ஃபோக்கஸ் அப்படின்ற அட்ரிபியூட் இருக்குது.
ஜஸ்ட் நம்ம அந்த ஆன் ஃபோக்கஸ் போய் தான் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம எந்த ஃபீல்டு டச்சுடு எந்த ஃபீல்டு நாட் டச்சுடு அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ண முடியும். பட் ஃபார்மிக் வந்துட்டு ஃபார்மிக்கோட ஃபீல்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை ஹேண்டில் பண்ணிக்குது நமக்கு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஸோ திஸ் திங் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மிக் ஹேண்டில் பண்ணிக்கிறதுனால நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பெயின் எல்லாமே வந்துட்டு குறைஞ்சிரும். ஸோ ஜஸ்ட் நம்ம சிம்பிளி ஃபார்மை பில்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே தென் நெக்ஸ்ட் அப் வந்துட்டு செட் ஃபீல்டு வேல்யூ. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செட் ஃபீல்டு வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ பேசிக்கலி இப்போ வந்துட்டு இங்கே சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு இங்கே ஒரு பட்டன் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேம்வே நான் லாகின் பட்டன் மாதிரி இன்னொரு பட்டன் வைக்கிறேன் இங்கே கீழே. ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ஆன் கிளிக்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் அப்படின்னு நான் ஒரு கன்சோல் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஸோ இது சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்ண தான் போகிறேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த செட் ஃபீல்டு வேல்யூக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக கன்சோலில் வந்துட்டு ஜஸ்ட் நான் பண்ணால் சேஞ்ச் இட் வருது. ஸோ இப்போ இமெயில் பார்த்தீங்கன்னா எஸ்டின்னு இருக்குது. ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சம்வே எனக்கு வேண்டாம், நான் வேற ஒரு இடத்துலேருந்து இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டும் எனக்கு அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் வேல்யூஸ் மாதிரியே நம்ம வந்துட்டு செட் ஃபீல்டு வேல்யூ எடுத்துக்கலாம். செட் ஃபீல்டு வேல்யூ. ஓகே, செட் ஃபீல்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ செட் ஃபீல்டு வேல்யூ, அதாவது இந்த ஆன் கிளிக்கில் செட் ஃபீல்டு வேல்யூ எதோட வேல்யூ, நான் வந்துட்டு இமெயிலோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். என்னவா சேஞ்ச் பண்ணணும், சந்தீப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். தட்ஸ் ஆல் இட். இப்போ சேஞ்ச் இட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே சந்தீப்னு சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த வேல்யூஸில் வந்துட்டு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் சம்திங் நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஆர்எல்ஸ் வேற ஒரு இடத்துலேருந்து ஃபீல்டை செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் we can do it. சேம் வே செட் ஃபீல்டு டச்சுடும் அதே தான். பட் இது டச்சுடு ப்ராப்பர்ட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணும், நத்திங் மச். இந்த இப்போ டச்சுடு வந்துட்டு மேனுவலி டச் பண்ணால் தான் ட்ரூ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் செட் ஃபீல்டு டச்சுடு வச்சு நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஜஸ்ட் we can throw it, லைக் எப்படி நம்ம இது வந்துட்டு மேனுவலாக செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி டச்சுடையும் இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம மேனுவலாக செட் பண்ணலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செட் ஃபீல்டு எரர் அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஃபீல்டுக்கு எரர் மெசேஜ் தேவை அப்படின்னா செட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆல் திங் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ப்ளே அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்ஸும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே ரிசீவ் பண்ணிட்டு விளையாடி பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இனஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜஸ்ட் எரர்ஸ் அரே இருக்குது, வேல்யூஸ் அரே இருக்குது. வேல்யூஸில் வந்துட்டு வேல்யூஸ் வரும், எரர்ஸில் வந்துட்டு எரர்ஸ் இருந்தால் வரும். ஆல்சோ டச்சுடு வந்துட்டு ஏதாவது டச் பண்ணிட்டா டச் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் செட் ஃபீல்டு டச்சுடும், செட் ஃபீல்டு வேல்யூ, செட் ஃபீல்டு எரர் வச்சு இந்த மூணையும் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸுக்கு வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது தெரிஞ்சாவே போதும், மோர் தென் எனஃப் டு பில்ட் எனி ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஃபீல்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் அப் வந்துட்டு ஃபார்ம், இதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் அப் எரர் மெசேஜ் யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டையும் இனி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப் வந்துட்டு ஃபார்ம். ஓகே, பேசிக்கலி இங்கே வந்துட்டு ஹேண்டில் சப்மிட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். நீங்கள் யாராவது நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில. ஜஸ்ட் இந்த ஹேண்டில் சப்மிட்டை வந்துட்டு நான் இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஆஃப்டர் செட் ஃபீல்டு வேல்யூ. அண்ட் ஆல்சோ நான் இந்த சேஞ்ச் இட்டுன்ற பட்டனை கமெண்ட் பண்ணிடுறேன், இனி தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளுக்காக போட்டது. தென் நான் கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதனால் நான் அப்படியே விட்டுறேன். ஃபீல்டு வேல்யூ. ஓகே, ஜஸ்ட் கமெண்ட். ஓகே, நான் லாகின்ல வந்துட்டு செட் சப்மிட்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ சேம்வே வந்துட்டு இப்போது நமக்கு வந்துட்டு சப்மிட்டான வேல்யூஸ் வேணும். லைக் இந்த ஃபீல்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த ஸ்டோரான வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தேவைப்படுது. பேசிக்கலி இந்த ஆன் சப்மிட்டில் வந்துட்டு console.value கொடுத்துருக்கோம். ஹவு we can call this on submit. ஸோ இந்த ஆன் சப்மிட்டை வந்துட்டு கால் பண்ணால், ஸோ நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஏபிஐ கால் பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம இங்கே ஜஸ்ட் ஃபங்க்ஷனாக போட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் இப்போ சேக் ஆஃப் திஸ் டியூட்டோரியல் நம்ம console.log மட்டும் போட்டுருவோம். ஸோ இதை எப்படி ஒர்க்அப் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் we can use handle submit. ஸோ எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம எந்த
எந்த லாஜிக்குமே அது தேவையில்லை. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ஹேண்டில் சப்மிட்டை மட்டும் கால் பண்ணி விட்டுறேன். ஸோ now you can see கன்சோலில் ஜஸ்ட் நான் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன், லாகின் கொடுக்குறேன், will get email and password, as simple as it. ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்ம் வந்துட்டு அதுவாக நான் ஜஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதுவாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இங்கே எல்லாத்தையும் இந்த ஃபார்ம் டேக்குள்ளே ரேப் அப் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி இது வந்துட்டு டேகுன்னு சொல்லிட்டேன். பேசிக்கலி இது காம்பனண்ட் ஃப்ரம் ஃபார்மிக்லேருந்து கொண்டு வர காம்பனண்ட் இது. ஸோ ஜஸ்ட் ஃபார்முக்குள்ளே நீங்கள் ரேப் அப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் ஃபார்முக்குள்ளே போட்டுடுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹேண்டில் சப்மிட்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு ஆன் கிளிக் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் டைப், இந்த பட்டனோட டைப்பை மட்டும் நான் சப்மிட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் வே நம்ம சம்திங் டைப் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்லி நான் அதுவே சப்மிட் ஆகிக்கும். பிகாஸ் நம்ம எந்த ஆன் சேஞ்சுமே கொடுக்கல. இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி காலிங் த ஆன் சப்மிட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, இங்கே கன்சோல் லாக் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் ஹேண்டில் சப்மிட் போட்டோம், இப்போது இது தேவையில்லை. ஓகே, ஸோ these are the things. நெக்ஸ்ட் வந்துட்டு ரீசெட், ஃபார்மை ரீசெட் பண்ணுறதுனாலும் சேம் வே வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஸோ பேசிக்கலி நான் இன்னொரு பட்டன் வந்துட்டு கீழே போடுறேன், இதை வந்துட்டு ரீசெட்டுன்னு போட்டுடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி. ஸோ நான் இந்த டைப்பை வந்துட்டு பட்டன் டைப் வந்துட்டு சப்மிட்டுக்கு பதிலாக ஐ திங்க் ரீசெட்டுன்னு வச்சிடுறேன். ஓகே, நவ் ஸோ இப்போ நான் சம்திங் டைப் பண்ணுறேன், ஜஸ்ட் ரீசெட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி ஃபார்மை வந்துட்டு ரீசெட் பண்ணும். ஸ்டேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்துட்டு நமக்கு எம்டியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கலி ரீசெட் என்ன பண்ணுது அப்படின்னா இனிஷியல் வேல்யூக்கே கொண்டு வந்துடும் ஸ்டேட்டை. ஓகே, ஓகே அண்டர்ஸ்டாண்ட். சேம் வே வந்துட்டு நான் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெண்டு திங்கும் எதனால் நடக்குது அப்படின்னா நம்ம ஃபார்ம் காம்பனண்ட்குள்ளே எல்லாத்தையும் ரேப் பண்ணதுனால. ஓகே, கூலில், ஸோ கூல், அதனால தான் ஃபார்மிக் ரொம்ப கூல். ஸோ ஃபார்மிக் இஸ் பெஸ்ட், ஐ மீன். ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த நாவ்பார் எதையும் நம்ம இதுக்குள்ளே ரேப் பண்ண தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் இதை மட்டும் ஃபார்மிக்குள்ளே ரேப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த 3 ஃபீல்டை மட்டும். ஓகே, 3 ஃபீல்டு ப்ளஸ் பட்டனை மட்டும் நான் ஃபார்மிக்குள்ளே ரேப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ now it also work, it will work. Okay, so just go, just see it's working. Okay, next up error message and validation. ஸோ வேலிடேஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் ரெஜிஸ்டர் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த வேலிடேஷன், இந்த எரர் மெசேஜ் எல்லாத்துக்கும் ஸ்டைலிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேம்வே வந்துட்டு நான் அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ எஸ், நம்ம ரெஜிஸ்டர் ஃபார்மும் பண்ண தான் போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம 2 ஃபீல்டுக்கு பண்ணியாச்சுன்னா அதை 4 ஃபீல்டுக்கு பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, குயிக்காக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் ரெஜிஸ்டர் காம்பனன்ட் போய்க்கிறேன். ஜஸ்ட் இந்த எரர் மெசேஜ் அப்படியே எடுத்துக்கிறேன். I will put it here. இங்கே போட்டுக்கிறேன். I think it's not copied, I think. Okay, just copy, just paste பண்ணிக்கிறேன். So now you can see login componentல இங்கே required அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் நான் இந்த பார்டரையும் வந்துட்டு கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டைலையும் நான் ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐ திங்க் நான் ரெஜிஸ்டரில் தான் எடுக்கணும். பேசிக்கலி பார்டர் 2 அண்ட் ஆல்சோ பார்டர் ரெட் 600, இதுதான் ஸ்டைல். ஸோ ஜஸ்ட் இங்கே போட்டு ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்டைலையும் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் நமக்கு பார்டர் ரெட் கலர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிடேஷன் பண்ணணும், அதுதான் மெயினு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இமெயில் ஃபீல்ட் ஆகட்டும், ஓகே லெட்ஸ் கோ லாகின் ஃபார்மில், இந்த இமெயில் ஃபீல்ட் ஆகட்டும், பாஸ்வேர்ட் ஃபீல்ட் ஆகட்டும், யூசர் மஸ்ட் அது 2 என்டர் பண்ணணும். என்டர் பண்ணல அப்படின்னா நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணால் ஆன் சப்மிட்டுக்கு நம்ம விடக்கூடாது யூஸரை. ஏபிஐ கால் எதுவும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அங்கேயே ஹோல்ட் பண்ணி வைக்கணும் எரர் மெசேஜ் காட்டி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஜஸ்ட் நம்ம இந்த ஃபார்முக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணோம். அது வந்துட்டு வேலிடேஷன் ஸ்கீமா. ஓகே, ஸோ வேலிடேஷன் ஸ்கீமாவில் ஜஸ்ட் இதை வந்துட்டு நான் இங்கேயே போட போகிறதில்ல. ஸோ இனிஷியல் வேல்யூ 2 லைனாக இருந்தனால நம்ம அங்கே போட்டோம். ஸோ வேலிடேஷன் ஸ்கீமா வந்துட்டு நம்ம வந்துட்டு மை வேலிடேஷன் ஸ்கீமா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அந்த வேரியபிளை வந்துட்டு நம்ம மேலே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் மை வேலிடேஷன் ஸ்கீமா ஈக்குவல்ஸ். ஸோ தென் எப்படி ஃபார்மிக்கும் ஜஸ்ட் வேலிடேஷன் ஸ்கீமாவும் வேலிடேஷனையும் கம்பைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் இம்போர்ட் திஸ். இம்போர்ட் ஃப்ரம் ஓகே. ஸோ now dot object dot shape. Okay, sorry, dot object dot shape. I don't know, I'm not getting any suggestions because நான் import தப்பா பண்ணிருக்கிறதுனால தான் நினைக்கிறேன். Just import likewise. I think now I will get the suggestion. Yes, I will get it. So basically எல்லாத்தையும் star as ன்னு கொடுக்கிறதுனால so we will get types also. So அதனால தான் ஃபர்ஸ்ட் வரல. dot object dot shape. ஸோ likewise இங்கே பண்ணது அப்படியே தான் நான் பண்ணுறேன், நத்திங் ஸ்பெஷல். ஆப்ஜெக்ட் டாட் ஷேப். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஃபீல்டை நம்ம வேலிடேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமெயிலை வேலிடேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் டாட் ஸோ ஃபார் சேக் ஆஃப் திஸ் நான் இதை நான் ஸ்மால் லெட்டரில் மாற்றிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் லைக் பாஸ்கல் கேஸ், எனிவே I like camel case. ஸோ நான் இதை ஜஸ்ட் நான் ஸ்மால் லெட்டரில் மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரிங் தான். ஸோ பேசிக்கலி இமெயில் ஐ திங்க். ஸோ டாட் இமெயில் டாட் ரெக்வயர்டுன்னு கொடுத்துறேன். பேசிக்கலி இது ரெக்வயர்டு ஃபீல்டு. இந்த ஃபீல்டு இருந்தால் தான் நம்ம அலோவ் பண்ணணும் யூஸரை. ஸோ தென் ஆல்சோ பாஸ்வேர்டு வந்துட்டு டாட் பேசிக்கலி. ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்துட்டு சம் கன்வென்ஷன் வச்சு அலோவ் பண்ணுவோம். ஸோ ஃபார் திஸ் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அலோவ் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரிங் டாட் ரெக்வயர்டு. ஓகே, இவ்வளோ தான் நம்ம இந்த ஃபார்மோட வேலிடேஷன். ஜஸ்ட் இந்த வேலிடேஷனை வந்துட்டு நம்ம இந்த வேலிடேஷன் ஸ்கீமாவுக்கு பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, now we'll come to this. ஓகே, ஸோ ஐ காட் ஒன் இஷ்யூ. என்னென்னா ஜஸ்ட் இது ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஜஸ்ட் இது ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். ஜஸ்ட் ஐ மிஸ்ட் இட். ஸோ சம் இஷ்யூ ஐ காட். ஸோ now we'll get login form. ஸோ பேசிக்கலி ஸ்டோரி புக்கில் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரியாக்ட் டெவ் டூல்ஸில் வந்துட்டு லாகின்னுக்கு போகிறேன். ஸோ லாகின் கான்டாக்ட்ஸ் ப்ரொவைடரில் வேல்யூவில் you will see errors வந்துட்டு இனிஷியலி எம்டியாக இருக்குது. ஜஸ்ட் நான் இதை டச் பண்ணிவிட்டு அவுட்டரில் டச் பண்ணதும் we'll get an error with email is required field and also password is a required field. பேசிக்காக ஒன்றை டச் பண்ணாவே எல்லாத்துக்கும் வேலிடேஷன் நடந்துடும் பிகாஸ் இட் ஆக்டிவேட்ஸ் இட். ஸோ பேசிக்கலி இது வேலிடேஷன் அப்படின்றதுனால ஜஸ்ட் எல்லா வேலிடேஷனுக்கான எரரும் த்ரோ பண்ணிடும். பட் டச்சில் வந்துட்டு பாஸ்வேர்டு இனிஷியலி ஃபால்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ரீலோட் பண்ணிட்டு செக் பண்ணலாம். ஜஸ்ட் நான் அகெயின் ஒன்ஸ் ரீலோட் பண்ணுறேன். ஸோ காம்போனன்ட்ஸில் அகெயின் லாகின் கான்டாக்ட்ஸ் ப்ரொவைடரில் வேல்யூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டச்சு இனிஷியலி ஃபால்ஸாக இருக்குது. ஜஸ்ட் நான் இமெயில் டச் பண்ணிட்டு வெளியே டச் பண்ணதும் இமெயிலுக்கு ட்ரூ ஆயிடுச்சு.
பட் எரர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எரர் மெசேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. பேசிக்கலி வேலிடேஷன் வந்துட்டு ஒன்றா நடந்தாலும் எரர் மெசேஜ் த்ரோ பண்ணிடும். ஸோ அகெயின் நம்ம டச் பண்ணலனாலும் இதுக்கான எரர் மெசேஜ் ஜஸ்ட் த்ரோ ஆயிடுச்சு. பட் நம்ம வேலிடேஷன் பண்ணும்போது ஜஸ்ட் எரர் மெசேஜ் ஷோ பண்ணும்போது டச்சுடு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ்வேர்டுக்கு எரர் மெசேஜ் ஷோ பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம வந்துட்டு எரர் மெசேஜ் ஷோ பண்ணுவோம். ஸோ ஒன் ஆர் அனதர் வே நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவ் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வேர் இஸ் இட் வேல்யூஸ் பக்கத்துலேயே எரர்ஸையும் எடுத்துக்கிறேன் அண்ட் ஆல்சோ டச்சுடையும் எடுத்துக்கிறேன். ஸோ 3 திங்ஸ் நான் சொன்ன மாதிரி டச்சுடு, எரர்ஸ் அண்ட் ஆல்சோ வேல்யூஸ் 3 எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எரர் மெசேஜ் வந்துட்டு ஜஸ்ட் errors dot email and also touched dot email இந்த ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான். ஜஸ்ட் we can do ternary. ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த டிவ்வை ரெண்டர் பண்ணுறேன். or else just null, just format it. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த div ரெண்டர் ஆகும், or else null. ஓகே, now we'll end of the validation. ஜஸ்ட் நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டச்சுடு பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ரெக்வயர்டு ஃபீல்ட் நமக்கு அப்பேர் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இதான ஒரு வேலிடேஷன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம போயிட்டு எரர்ஸ் இருக்கா டச்சுடு இருக்கா அப்படின்றத செக் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இந்த பார்டர் கலருக்கு மட்டும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். பட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு தான் நம்ம எரர் மெசேஜ் காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் எரர் மெசேஜ் காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்லி இந்த டாக்குமெண்டேஷன் போய் கூட நீங்கள் ஜஸ்ட் பார்க்கலாம். ஐ forgot it. ஆக்சுவலி எரர் மெசேஜில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எரர் மெசேஜ் நேம் இமெயில்னு கொடுத்துட்டோம். அண்ட் ஆல்சோ நம்ம கிளாஸ் நேமும் கூட கொடுக்க போகிறோம். ஓகே, யூ வில் கெட் இட். ஸோ 1 sec. ஸோ இது அப்படியே நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக எரர் மெசேஜ் காம்பனண்ட், ஸோ ஆக்சுவலி செல்ஃப் க்ளோசிங் காம்பனண்ட், இங்கே வந்துட்டு நேம் வந்துட்டு இமெயில்னு பாஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பாஸ்வேர்ட் வந்துட்டு சாரி கிளாஸ் நேம் வந்துட்டு ஜஸ்ட். ஸோ இந்த கிளாஸ் நேம் இல்லைன்னா எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டிடுறேன். ஸோ லெட்ஸ் கோ. லாகின்ல just touch get out. ஸோ பேசிக்கலி இங்கே எரர் மெசேஜ் வருது, பட் அது பிளாக் கலரில் வருது டிஃபால்ட். now with class name. ஸோ வித் கிளாஸ் நேம் வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல காம்பனண்ட் மென்ஷன் பண்ணணும். இது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் காம்பனண்ட் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் div. ஸோ இதை எப்படி பாஸ் பண்ண ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்காக கூட பாஸ் பண்ணலாம். ஸோ நான் எப்படி பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டிவ்வுக்கு என்னென்ன கிளாஸ் நேம்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த கிளாஸ் நேம்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஜஸ்ட் சேவ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எரர் மெசேஜ் நமக்கு ரெட் கலரில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டரில் வருது. ஸோ பேசிக்லி எப்போ நமக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குற எரர் மெசேஜ் அதை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லெட்ஸ் கோ வேலிடேஷனில் ஜஸ்ட் ஓவர் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெக்வயர்டு அப்படின்றதுக்குள்ளே நம்ம என்ன கஸ்டம் எரர் மெசேஜ் அப்படின்றது கொடுக்கலாம். எப்பில் ரெக்வயர்டு ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துட்றோம். சேம் ஹியர் ரெக்வயர்டு ஃபீல்டு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ரெக்வயர்டு வேலிடேஷன் வந்துட்டு ஓகே எம்டி ரெக்வயர்டு ஃபீல்டு அப்படின்னு தான் வரும். ஸோ பேசிக்கலி நம்ம இங்கே இமெயில் இஸ் ரெக்வயர்டு கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு லேபிள் கொடுத்து கூட நம்ம வேலிடேட் பண்ணலாம். வாட் எவர் எவ்ரி திங் இஸ் பாசிபிள், எவ்ரி திங் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம்.
ஸோ நான் இப்போதைக்கு இப்படி கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் இஸ் required field. Okay, is required field. Okay, fine, just empty. Email is required field. Also பாஸ்வேர்டுக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ சேம் வே, ஸோ ஒன்றுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னா மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 ஈஸி. ஸோ ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ we need to do another thing, இந்த பார்டர் கலரை மாற்றுறது. ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு காம்பனண்ட் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இந்த டச்டியும் வேறு சிட், ஸோ இந்த எரர்ஸையும் டச்டியும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, for sake of this இதை வந்துட்டு நான் ஜஸ்ட் டெம்ப்ளேட் டீட்டெயில்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். டெம்ப்ளேட் டீட்டெயில்ஸ்க்கு மாற்றிட்டு இங்கே செக் பண்ணுறேன், டாலர் errors dot email and errors, basically touch dot password இருந்துச்சு அப்படின்னா, ஓகே touch dot email also passwordன்னு போடுறேன். இருந்துச்சுன்னா just put this 2 classes, இந்த 2 கிளாஸஸையும் ஆட் பண்ணிக்கோ. இல்லைன்னா just empty string, that's it. Now just remove it, just format it. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்டரும் நமக்கு டார்க் ஆகிடுச்சு. ஸோ எதாவது டைப் பண்ணால் நமக்கு எரர் மெசேஜ் போயிடும் எம்டியாக இருந்துச்சுன்னா. ஸோ பேசிக்கலி நீங்கள் லாட் மோர் நிறைய வேலிடேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க மாதிரி மின் மேக்ஸ், ஸோ இமெயில் எவ்வளோ வேணும், ஸோ இமெயிலுக்கு ரிஜெக்ட்ஸ் வேலிடேஷன். ஸோ எவ்ரி திங் இஸ் ஓப்பன் டு யூ. ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் போங்க, எப்படி வேலிடேஷன் பண்ணுறதுன்னு பார்த்து ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் ஃபார்ம்ஸை வேலிடேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சேம் வே வந்துட்டு இதை இமெயிலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பாஸ்வேர்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். நத்திங் மச் டு டூ, ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் சர்வ்ஸ் பாஸ்வேர்டு அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் நேமையும் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். யாஹூ இந்த இமெயிலுக்கு பதிலாக password. Okay, now we done it. Login form perfectly working. Just reload. Now you can see empty. outerல touch பண்ணா error வருது. Just type பண்ணா it error fades away. And also we have another cool thing. ஜஸ்ட் ஃபார்மை ரீலோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டோரி புக்குனாலும் கொஞ்சம் லேட் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்மிட் பண்ணவும் முடியாது, ஜஸ்ட் சப்மிட் பண்ணாலும் எரர் த்ரோ பண்ணும். ஸோ எரர் இல்லைன்னா மட்டும்தான் ஃபார்முக்கு வந்துட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணும். ஸோ இப்போ கன்சோல் பார்த்தீங்கன்னா வில் கெட் இட். பட் நம்ம எரரோட ஜஸ்ட் ஏதோ ஒரு எரரோட சப்மிட் பண்ணாலுமே ஜஸ்ட் பாருங்கள், பட்டன் ஒர்க் ஆகுறது இல்லை, சப்மிட் ஆக்ஷன் நடக்கிறதே இல்லை. ஜஸ்ட் சப்மிட் பண்ணால் இப்போ சப்மிட் ஆகும். கூலில் எவ்ரி திங் ஃபார்மிக்கே பார்த்துக்குது. ஓகே, ஸோ நவ் யூ வில் கெட் இட். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு சிம்பிளான ஃபார்ம் வந்துட்டு ஃபார்மிக்கில் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை வேலிடேட் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்துட்டு ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சேம் திங் நான் இது எப்படியே விட போகிறதில்ல. ஸோ அதர் திங் நான் வந்துட்டு இதை ரெஜிஸ்டர் ஃபார்முக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இட் வில் பி மோர், ரொம்ப உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை வந்துட்டு நான் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு குயிக்காக பண்ணி முடிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் யூஸ்வல் இம்போர்ட்டிங் ஸ்டெப்ஸ், ஜஸ்ட் எல்லாத்தையும் எவ்ரி திங் நான் இம்போர்ட் பண்ணுறேன். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம மோர் டைனமிக்காக இதை பண்ண முடியும். பட் இனிஷியலி அப்படி போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குழப்பமாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிடேஷன் ஸ்கீமா அண்ட் ஆல்சோ மை வேலிடேஷன் ஸ்கீமா. இங்கே வந்துட்டு email, password and also confirm password. Okay, next step and also இன்னொரு username. ஸோ வேலிடேஷன் வந்துட்டு நான் இப்படி கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இதை ஐ திங்க் இதை எம்டியாக விட்டுறேன். ஜஸ்ட் எம்டி, ஸோ empty. ஓகே, ஸோ நான் வந்துட்டு string டாட்
லேபிள் கொடுக்குறேன். ஸோ லேபிள் வந்துட்டு இமெயில். ஸோ நான் லேபிள் வந்துட்டு இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லேபிளுக்கு ஏற்ற மாதிரி எரர் மெசேஜ் வரும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். user name and also same way labels, password, and also here confirm password. Okay, cool. Next up, so and then okay, same thing நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். இட்ஸ் சிம்பிள் ஸ்டெப். ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. தென் ஸோ சேம் வே வந்துட்டு நம்ம அந்த இனிஷியல் வேல்யூஸும் செட் பண்ணணும். ஸோ வி ஜஸ்ட் டூயிங் இட். ஓகே, மை இனிஷியல் வேல்யூஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு அந்த மை இனிஷியல் வேல்யூஸ் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஜஸ்ட் அதில் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு அந்த ஃபீல்ட்ஸை வந்துட்டு ஜஸ்ட் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங், நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ லெட்ஸ் கோ. யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், நாட் பாஸ்வேர்டு, இட்ஸ் பாஸ்வேர்டு. ஓகே, சேஞ்ச் பண்ணிடுவோம். Confirm password. Okay, that's it. So I think something I missed. I missed something. So it's not formatting. So just validation schema போட்டு நம்ம அதை செக் பண்ணுவோம். So validation schema. So I think I missed something. So format ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஆன் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆன் சப்மிட் console.log வந்துட்டு நம்ம அந்த வர வேல்யூஸை ஜஸ்ட் கன்சோல் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் சிம்பிள் ஸ்டஃப். ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் எரர். அங்கே வந்துட்டு ஜஸ்ட் நான் ஒரு செமிகாலன் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் எனக்கு ஃபார்மேட் ஆகலை. ஜஸ்ட் இட்ஸ் சிம்பிள். இப்போ ஃபார்மேட் ஆகுது. தட்ஸ் இட். ஸோ now நம்ம வந்துட்டு இந்த ஃபீல்ட் காம்பனண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் எரர் மெசேஜ் கொடுக்குறது அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்புட் எல்லாத்தையும் ஃபீல்டாக மாற்றுறது. ஸோ எல்லாத்தையும் பண்ணிடலாம். Let's go email and also errors.email. So errors.touch, just copy paste பண்ணிட்டேன் error message component. That's it. So let's go next step. எல்லாத்துக்கும் சேம் ரிப்பீட்டிவ் டாஸ்க் தான். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபீல் நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். ஸோ எதுவும் நான் மேஜிக்லாம் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஐ திங்க் our ஃபார்ம் இஸ் ரெடி. ஒன்று மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்மிக் ப்ராப்ஸை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த வேல்யூஸ் அதை எதுவுமே எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ ஜஸ்ட் அதை நான் அப்படியே பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஃபார்மிக் ப்ராப்ஸ் just destructure. Let's return, not return. It's like return turn. Let's go. Next up, just we putting the component JSX. Okay, so I think I missed something. Arrow function anga call பண்ணனும், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். So I'm just calling it. Okay, let's go. Everything is fine. So it's formatting and then finally நான் அந்த props எல்லாத்தையும் just paste பண்ணுறேன், destructure பண்ணுறேன். values, errors and also touched, and we restructuring it from formic props. That's it guys. It's very simple. So now வந்துட்டு நம்ம ஃபார்ம் வந்துட்டு வேலிடேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். So just we build it. That's it. So let's go. Perfectly working. So validation நம்ம லேபிளுக்கு ஏற்ற மாதிரி just work ஆகுது. Fine. Okay.
ரெஜிஸ்டர் பண்ணால் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு ஜஸ்ட் கிடைக்குது. தட்ஸ் இட். இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ கன்சோல் லாக் பண்ணுறோம். ஏதாவது ஏபிஐயில் ஜஸ்ட் நீங்கள் ஆத்தென்டிகேஷன் ஏபிஐ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் we can register and log in it. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்தர் வீடியோஸில் ஆத்தென்டிகேஷன் பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் கன்சோல் லாகில் இருக்குது, நம்ம யூஐ மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. ஸோ தென் நம்ம வந்துட்டு அந்த பட்டனோட அவுட்லைன் ஃபோக்கஸை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். அது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ரெஜிஸ்டர் பட்டன் வந்துட்டு கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்படியே விட்டுருவோம். ஓகே, தட்ஸ் இட். இவ்வளோ தான். சிம்பிள் இவ்வளோ தான் ஃபார்மிங். ஸோ இதை வந்துட்டு நம்ம மல்டிபிள் வேஸில் பண்ண முடியும். ஸோ இதுதான் வேன் கிடையாது. யூஸ் ஃபீல்டு, யூஸ் ஃபார்மிக், இந்த ஹூக்ஸை வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஃபார் யூ. நீங்கள் வந்துட்டு வேறு மெத்தடில் இம்ப்ளிமெண்ட் பார்க்குறதுனா ஜஸ்ட் டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு மோர் கன்சைஸ்டு வே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். So that's it for this video. So hope you understood farming well. So வந்துட்டு next videosல வந்துட்டு நான் மேர்னை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். So see you in the next video guys. Bye. So make sure code in the description. நீங்கள் just repository போய் இந்த source code எடுத்துக்கலாம். So if you needed this. Okay guys, that's it. See you. Bye.